जराजन्म विनाशाय देह சுத்திகராய் திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்திரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மே மந்தனுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது ஒரு அற்புதமான மாற்றம் நமக்கு தெரிகிறது. காரணம் என்றால் 2025 3 கிரகங்களை பயிற்சி இருக்குது. அது பர்டிகுலர்லி 3 கிரகங்கள் ஆண்டு கிரகங்கள். அதுதான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஆல்ரெடி மார்ச் 29 சனி பயிற்சி முடிஞ்சு விட்டது. வருகின்ற மே மாதம் 15 குரு பயிற்சி மாறப்போகிறது. அதே போல 18 ராகு கேது பயிற்சி மாறப்போகிறது. ஸோ இதனோட இம்பாக்ட் தான் டோட்டல் நமக்கு ஏன்னா ஆண்டு கிரகங்கள் அண்ணும்போது இப்போ குரு அண்ணும்போது பர்டிகுலர்லி பொருளாதார விஷயங்கள், ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ், ஒரு உயிர் என்பது, பொன்னும் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவர் 1 வருஷம் ஆளுமை கொண்டவராக இருப்பார். ராகு கேத்து அண்ணும்போது திடீர்னு ஒரு மெட்டீரியல் சக்சஸ்ஸு, திடீர்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் என்லைன்மெண்ட்டு, திடீர்னு ஒரு அட்டாச்மெண்ட், திடீர்னு ஒரு டிட்டாச்மெண்ட், இந்த மாதிரி ஒரு ஷேடோ பிளானட்ஸ். அதாவது நமக்கு கர்மாக்கு ரிலேட்டடாக என்னென்ன இஷ்யூஸ், திடீர்னு ஒரு எதிர்பாராத அதிருஷ்டா, திடீர்னு தொழிலில் ஒரு பயங்கரமான சரிவு, இந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ராகு கேத்து 1.5 ஆண்டுகளுக்கு அவங்க ஆளுமை என்பது உறுதியாகிறது. அது போலவே சனி பகவான் 2.5 ஆண்டு, அதாவது கிட்டத்தட்ட 2027 மார்ச் அதாவது ஜூன் மாதம் வரை அவருடைய ஆளுமை மிக பிரதானமாக இருக்கு. ஏன்னா மெயின் கர்மா பிளானட்டாக இருக்கிறதுனால இந்த 3 கிரகங்களை பயிற்சி என்பது நமக்கு மார்ச் 18 அதாவது மே 18 முடியுது. ஸோ அப்போ மே மாதம் என்றது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே சனி பகவான் ஆல்ரெடி மாறிவிட்டார், அவருடைய ரிசல்ட்டை கொடுத்துக்கிட்டே வராரு. அதுவும் சனி பகவான் நீங்கள் அதுதான் மெயினாக பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் டீப்பாக இன்சைட் போய் பார்த்தோம்னா சனி பகவான் உத்திராட்டாதி 1 இருக்கிறார். குரு பகவான் மிருகசீரிஷம் 2 இருக்காரு, அதாவது நட்சத்திரம். அவர் நட்சத்திரத்தை பொறுத்து தான் ரிசல்ட் என்னதை கொடுக்கும். இப்போ குரு செவ்வாயோடு இருக்கும்போது குரு நட்பு, செவ்வாய் பூமி சம்பந்தமாக நிறைய பிசினஸ்கள் நடக்கிறதுக்கு ஒரு துணையாக நிற்கும். அது போலவே ராகு போராட்டாதில் இருக்கிறார் குருவன் நட்சத்திரத்தில். அதனால தான் என்ன, பயங்கரமான ஒரு எதிர்பாராத ட்ரெமெண்டஸ் சக்சஸ் டுவர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ். அதாவது குரு சார்ந்த எல்லா விஷயங்களும் ராகு போராட்டத்தில் இருக்கிறதுனால தான் தூக்கி விடுவார். இப்போ கோல்டு இதெல்லாம் பயங்கர ரைஸ் ஆகிறதுக்கு அதுதான் காரணம். ஏன்னா ராகு அசுர வளர்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ அந்த மாதிரி ஒரு கொடுக்கூடிய. அதே மாதிரி கேத்து சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. சூரியன்னா உத்திரம், ஆத்மகாரக்கனை. ஸோ அது அரசர்களுக்கு அதாவது ஆட்சியாளர்களுக்கு ஒரு சவாலான டைமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசு சார்ந்த விஷயங்களில் நமக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்துவிடும். இது கிரகங்களுடைய இந்த 3 கிரகங்களுடைய இம்பாக்ட்ன்றது. இப்போ நமக்கு இந்த மே மாதத்தினுடைய டிரான்சிட் பார்க்கும்போது நமக்கு கிரகங்கள் முதல்ல எங்கெங்கே உலா வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது புதனும் சுக்கிரன் உச்சத்தில் இருக்குது, புதன் நீச்சத்தில் இருக்கு. நீச்சபங்க ராஜயோகத்தோட மே மாதம் தொடங்குது. அது மே மாத கிரகங்கள் இருக்கும்போது நீச்சபங்கத்தில் இருக்குது. சனி பகவான் ராகுவோடு சேர்ந்துச்சு. ஸோ 2 க்ரூயல் பிளானட்ஸு, 2 கர்மா பிளானட்ஸு, 2 சாஃப்ட் பிளானட்ஸ், இந்த 4 பிளானட்ஸ் மீனத்தில் இருக்குது. த மெயின் பாயிண்ட். ஸோ விரயத்தில் சனி இருக்கார், அதாவது காலபுருஷ ராசிக்கு நான் சொல்கிறது. அப்போது சூரியன் எக்ஸால்டேஷனில் இருக்கிறாரு ஏரிஸில், மேஷத்தில். குரு 2ஆம் வீட்டில் இருக்காரு. சந்திரன் மிதுனத்தில் இருக்கிறாரு. செவ்வாய் தொடர்ந்து நீச்சமாக இருக்கிறாரு. இது நீங்கள் கிளியராக பார்க்கணும். செவ்வாய் நீச்சமாக இருக்கிறாருன்னா நமக்கு செவ்வாய் நீச்சமடையும் போது தான் இந்த மாதிரி எதிர்பாராத அசம்பாவிதங்கள் நடக்கும். ஏன்னா செவ்வாய் பர்டிகுலர்லி ஒரு எனர்ஜெட்டிக் பிளானெட்டு. செவ்வாய் ஒரு ஆளுமை கொண்டதாக இருக்கும். அப்போ செவ்வாய் நமக்கு நீச்சமடையும் போது நமக்கு ஒரு எதிர்பாராத விபத்துகள், எதிர்பாராத ஆபத்துகள், எதிர்பாராத ஒரு வெடி விபத்துகள், இது போன்ற நிலைகள் எல்லாம் நடக்கும். செவ்வாய் அத்தகையான ஒரு பிளானட் இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா கேத்து கன்னியில் இருக்காரு. இது நம்மளுடைய கிரகங்கள் உலா வருகின்ற நிலை. இப்போ 12 ராசிகளுக்கு இந்த ஒரு ராகு கேத்து பயிற்சினால் எத்தகையான இம்பாக்ட், இந்த சனி பயிற்சினால் எத்தகையான இம்பாக்ட்,
இந்த ராகு கேத்துகள்னால அல்லது குருனால எத்தகையான ஒரு சக்சஸ் என்றது இருக்கும் என்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ மே மந்தனுடைய பலன்கள் நம்ம பார்க்கும்போதே கிரகங்களோட நிலை நம்ம பார்த்துட்டோம். இனி ஒவ்வொரு ராசிக்கு 12 ராசிகளுக்கு எத்தகைய நிலைகளை கொடுக்க போகுது, ஏன்னா என்னென்ன ராசிகளில் கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறது, அதனுடைய நிலை என்ன, அப்படி எல்லாம் ஆராய்ந்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்குறோம். ஸோ தொடர்ந்து அதாவது நம்மளுடைய ஆனந்த துவரக்க சப் சேனல், அதாவது சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்திருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுடைய சொந்த பந்தங்கள் யாருக்காவது நீங்கள் வந்து இந்த கருத்துக்கள் வந்து கரெக்டாக உங்கள் மனசுக்கு பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணிக்கிங்கோ. பர்சனல் கன்சல்டேஷன் நம்மளுடைய ஃபோன் நம்பர்ஸ் மூலமாக தொடர்ந்து 25 வருஷமாக நம்ம வந்து உலக அளவுலேயே கன்சல்டேஷன் பார்த்துட்ருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டெஃபினட்டான ஒரு சொல்யூஷன்ஸும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு மேற்கொண்டு நீங்கள் தொடர்ந்து ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமாக, ஆஸ்ட்ராலஜி சம்மந்தமாக எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுடைய பர்சனல் கன்சல்டேஷனுக்கு எங்களுடைய ஃபோன் நம்பர்ஸுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சரி, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மே மந்தினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது எப்படி ஒரு நன்மைகள் அவங்களுக்கு காத்திருக்கிறது, அதுதான் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். துலாம் ராசி என்பவர்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிர பகவான் வந்து 6ஆம் வீட்டில் வந்து உச்சத்தில் இருக்கிறார். லக்னாதிபதி 6ஆம் வீட்டில் உச்சத்தில் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, 6ஆம் இடத்துல உச்சத்தில் இருக்கும்போது 6ஆம் இடம் வந்து வலுவடையுது. அப்போ நீங்க நினைச்ச வேலைகள் எல்லாம் எதிரிகளை வீழ்த்து நீங்க நினைச்சது சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை வந்து உங்களுக்கு ஏற்படுகிறது. தட் இஸ் ஒன். நீண்ட வருஷங்களா இருக்கின்ற கேஸுகள், பிரச்சனைகள் எல்லாம் வந்து விலக்கூடிய ஒரு தன்மை என்பது ஏற்படுகிறது. காரணம் 6ஆம் பாவத்தில் நீச்ச பங்க ராஜயோகம் நடக்கிறது. நீச்ச பங்க ராஜயோகம் என்னும்போது ஆல்ரெடி உங்கள் ராசிநாதனும் அப்புறம் 12 கூடி புதனும் இணைகிறான் இல்லையா. 12 கூடி புதனும் உங்கள் ராசிநாதனும் இணைந்து 6ஆம் இடத்துல நீச்ச பங்க ராஜயோகம் பண்ணுறாங்க. அந்த புதன் வந்து 12ஆம் வீட்டுன்னு, அந்த நீச்ச பங்க ராஜயோகம் என்பது 12ஆம் வீட்டுன்னு பார்க்குது. இது வந்து என்னன்னா வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு, வெளி ஊரில் வெளி மாநிலத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உயிர்வை தரக்கூடியதாக இந்த நீச்ச ராஜபங்க யோகம் ஏற்படுகிறது. பெரும்பாலும் ராசிநாதன் வந்து 6ஆம் இடத்துக்கு செல்லக்கூடாது. 6ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம், எதிர்கள் ஸ்தானம், சத்ரு ரோகரண ஸ்தானம் சொல்லுவோம். அந்த இடத்துக்கு 6 கூடையவனு போனால் எதிர்ப்புகள் அதிகமாகும். ஆனால் இங்கே நிலைமை வேற. இவ உச்சத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஒரு அவர் நினைச்ச படி காரியங்களை வந்து சாதிக்கிறதுக்கு உண்டாகின ஒரு அற்புதமான வழி அவருக்கு பிறக்கிறது. அடுத்து தனாதிபதி 2 கூடிய செவ்வாய், 2 கூடிய செவ்வாய் நீச்சம் அடைந்திருக்கிறார். 2 கூடிய செவ்வாய் எப்போ நீச்சம் அடைந்திருக்கிறாரோ உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல நீச்சம் அடைந்திருக்கிறார். அப்போ வந்து தொழில் ரீதியாக கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் வருது, பிரச்சனைகள் வருதுன்றது இயல்பான ஒரு விஷயம் ஆகும். காரணம் 2 கூடிய செவ்வாய் பகவான் வந்து நீச்சம் அடைகிறதுனால் தன்னுடைய பவரை வந்து அவர் குறைத்து கொள்கிறார். அப்போ 2 என்பது வாக்கு, குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் வாக்குவாதங்கள், சம்மந்தமில்லாத பிரச்சனைகள், சொந்த பந்தத்துக்காக பேசி இவங்க சண்டை பிடிச்சக்கூடிய சூழ்நிலைகள். அதுபோல 7 கணவன் மனைவி, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாதவங்களுக்காக உங்களுக்குள்ள ஒரு மனநிலை கொன்றக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படும். காரணம் 10ஆம் வீட்டில் அவர் போய் உட்காந்துக்கிறாரு. 10 என்ற தொழில் ஸ்தானம். தொழில் ரீதியாக கூட நீங்கள் ஏதாவது பேசும்போது கூட்டு தொழிலாளி மூலமாக அல்லது வேலை செய்கிற ஆட்டுகள் மூலமாக உங்களுக்கு மனஸ்தாபங்கள், இன்னல்கள், அடங்காத சண்டைகளாக மாறிவிடும். ஆக வாக்கு வன்மையோட இந்த ஒரு மே மாதம் வந்து நீங்கள் குடும்பத்தில் எந்த விதமான சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒரு காம்ப்ரமைசிங் மென்டாலிட்டியோடு இருந்தால் குடும்பத்தில் சண்டைகளை தவிர்க்கலாம். எப்போவுமே விட்டு கொடுத்தவன் கெட்டி போனதில்லை அப்படின்னு சொல்லுவோம். விட்டு கொடுத்தவனே எல்லாத்தையும் விட்டு கொடுக்க முடியாது இல்லையா. அதில் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி இது சண்டை வர மாதிரி இருக்குது, இது பிரச்சனை ஆகிற மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் விட்டு கொடுக்கும்போது, ஏன்னா செவ்வாய் இருக்குன்னா சண்டை கிரகம், அதுதான் உங்களுக்கு குடும்பஸ்தானமாக வருது. ஸோ டெஃபினட்டாக 2nd and 7th லார்ட் in the 10th house. 2nd is nothing but the house of speech, house of family. 7th is nothing but house of wife or husband or business partners.
ஆர் லைஃப் பார்ட்னர்ஸ். அண்ட் 10th இஸ் நத்திங் பட் ப்ரொஃபஷன். ஸோ இந்த 3க்கு இன்டர்லிங்கான ஒரு ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு. அதனால் தொழிலை பார்த்து அவங்க ஏதாவது கேட்டால் கூட நாம் வந்து அது அந்த நேரத்துக்கு ஏற்றபடி பதில் சொல்கிறது நல்லது. 3 ஆறுக்குடி குரு பகவான் வந்து பாவியாக வருகிறார். 3 ஆறுக்குடையவன் 3 வந்து முயற்சி என்பது, 6 வென்றது நோயினுடைய என்பது. இந்த 3 ஆறுக்குடைய குரு பகவான் நமக்கு எங்கிருக்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் மறைஞ்சிருக்கிறார். ஆக 3 ஆறுக்குடையவன் அஷ்டமத்தில் வந்து மறைகிறாரு. ஆனால் மே 15க்கு அப்புறம் வந்து அவர் பாக்கியத்துக்கு செல்கிறார். இப்போ 3 ஆறுக்குடையவர்னா பாவி பாக்கியத்துக்கு போகிறாரு. குரு வந்து நல்ல அருமையான இடம். அதனால தான் உங்கள் ராசியை அவர் பார்க்கறதுனால தான் மே 15க்கு மேலே நல்ல மாற்றம். ஏன்னா எப்போ ராசியை பார்க்குறாரோ நம்மளை புறக்கணித்தவங்க ஏற்றுக்கொள்வார்கள், நம்மளை மதிக்காதவங்க சமுதாயத்தில் ஒரு நல்ல மரியாதை அந்தஸ்தை கொடுப்பார்கள், அங்கீகாரம் கொடுக்காதவங்க வேலையில் உள்ளவங்க நம்ம எவ்வளோ பலு வேலை செஞ்சாலும் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. ரொம்ப ஒரு ஏளனமாக பேசுனவங்களெல்லாம் உங்களை தேடி வருவார்கள். ஸோ தட் மச் ஒரு பர்சனல் மேக்னட்டிசம் அண்ட் பர்சனல் மேக்னெட்டிக் பர்சனாலிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு இது எங்கே போனாலும் ஒரு பர்சனல் ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை என்பது துலாம் ராசி என்பதுக்கு ஏற்பட போகிறது. அடுத்து மெயின் வந்து ஆண்டு பயிற்சிகள். நமக்கு உங்களுக்கு வந்து யோகாதிபதி சனி பகவான். அந்த யோகாதிபதி 4, 5 கூடியவன் போய் 6ல் இருக்கிறார். சனி பகவான் 6ல் இருக்கிறது நல்லதான்னா சூப்பரான ஒரு ஸ்தான பலம் பெற்றவனாக சனி வருகிறான். ஆனால் இங்கே இன்னொன்று லாஜிக் இருக்குது. என்ன லாஜிக்குன்னா பூர்வ புண்ணியாதிபதி போய் 6ல் மறையக்கூடாது. மறைந்த என்னன்னா மறைந்த ஒரு நன்மைகள் நமக்கு தருவார், நேரடியாக தரமாட்டார். ஆனால் 6ல் சனி இருக்கிறது ரொம்ப நல்லது. இதில் கெட்டவன் கெட்டிட்டில் கிட்டும் ராஜயோகம் என்றது. அதனால தான் 4 கூடியவன் 4ன்னா வீடு வாகனம் வண்டி இதெல்லாம் போய் 6ல் இருக்கிறதுனால தான் பலு சம்மந்தம் இல்லாத விரை செலவு வண்டிகள் எல்லாம் வீடு கட்டலவன் ஆரம்பித்து பாதில் நின்று போயிடும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும். நீங்கள் கேட்கலாம் 6ல் சனி வந்து நல்ல சூப்பரான இடம் தானே, அவருக்கு இருக்கிறது இடம். ஆனால் யோகக்காரனை மறையக்கூடாது, அது ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் வந்து நான் ஏன் வந்து உன்னதமாக வரல, எனக்கு பதவி கிடைச்சிருக்குது, ஏன் திடீர்னு பறி போயிடுச்சு, எனக்கு வேலை கிடைச்சிருக்கு திடீர்னு ஏன் போயிடுச்சேன்னா அப்போ தான் நீங்கள் ஜாதகத்தில் வந்து யோகக்காரகன்னு பார்க்க வேண்டியது. யோகக்காரகன்னா அந்த லக்னத்துக்கும் அந்த ராசிக்கும் யோகம் பண்ணக்கூடியவர். அவர் பலமாக இருந்தால் தானே உங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியும். அவர் பலமாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அந்த யோகம் வந்து செய்ய தடங்கள் ஏற்படும். இப்போது 4, 5 கூடிய சனி பகவான் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் 4ல் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். 4ல் இருக்கும்போது என்ன ஆகிடும், நீங்கள் ஒரு அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஆளாக வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பதவி யோகம் பெறக்கூடிய நிலை, ஒரு அமைச்சராகக்கூடிய நிலை கூட 4ல் இருந்து சசி யோகம் ஏற்படுத்தும். 5ல் சனி பகவான் இருக்கிறாரு அப்படின்னு வைத்துக்கொள்வோம். பூர்வ புண்ணியாதிபதி 5ல் இருக்கிறதுனால எங்கே போனாலும் நீங்கள் ஒரு நல்ல செல்வாக்கு கூட ஒரு கோவில் கும்பாபிஷேகங்கள் நடத்துறது, கோவில் சம்பந்தமான விஷயங்கள், பிள்ளைகள் நல்வழியில் நடத்துறது, இது போன்ற நிறைய விஷயங்கள். ஏன்னா 4, 5 கூட யோகாதிபதி அவர் 4ல் உட்காந்தாலும் சரி 5ல் உட்காந்தாலும் ராஜயோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால சனி ஒருவனே ராஜயோகம் தருவா துலாம் ராசி பிள்ளைக்கு. அவர் எங்கே இருந்த போதிலும் நல்ல யோகத்தை நிச்சயமாக தர வேண்டியதுன்றது அவருடைய கட்டாயமான விதி. ஆக 4ல் இருந்தாலும் 5ல் இருந்தாலும் பயங்கரமான யோகம் அவர் செய்வார். அதே நீங்கள் வந்து அந்த யோகாதிபதி துலாம் ராசி அன்பளுக்கு திடீர்னு ஒரு 12ல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மற்ற யோகங்கள் சூப்பராக இருந்தால் கூட பதவி கொடுத்து மாதிரி கொடுத்து பறிப்பார், உத்தியோகம் கொடுக்குற மாதிரி கொடுத்து பறிப்பார். ஏன்னா 12ஆம் வீட்டில் மறைஞ்சு போயிட்டார். யோகாதிபதி மறையக்கூடாது. அப்போ 12ல் மறைஞ்ச யோகாதிபதி யாருன்னு பார்க்குறாரு, 6ல் பார்க்குறாரு. 6ன்னு பார்க்கும்போது 6 வந்து எதிரிகள். அப்போ நீங்கள் இருக்கிற இடத்துலையே எதிரிகள் வந்து தோன்றி உங்களுடைய வளர்ச்சி வந்து வீழ்ச்சி பண்ணுவார்கள். இந்த மாதிரி எல்லாம் நிறைய கான்செப்ட் இருக்குது. அதனால் நீங்கள் புரிஞ்சிக்கணும். அடுத்து வந்து 4, 5 கூடிய சனி பகவான் 6ல் இருந்து நமக்கு போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை கொடுக்குறாரு. 7ல் சூரிய பகவான் வந்து நமக்கு உச்சமடைகிறார். லக்னத்தை பார்க்கும் ராசியை பார்க்கும்போது சூரிய பகவான் 15 நாளுக்கு அப்புறம் அவர் வந்து அஷ்டமத்துக்கு மறைகிறார். சூரியன் அஷ்டமத்தில் மறைகிறது அவ்வளோ நல்லதில்லை. ஏன்னா உங்களுடைய வேலைகளில் வந்து சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகள், அப்புறம் வேலையில் வந்து சூரியனுக்கு வந்து அஷ்டமத்தில் இருக்கிறதுன்றது மறைவுன்றது. ஆனால் ஒளிக்கிரகம் இல்லையா, ஒளிக்கிரகம் மறையக்கூடாது. ஒருத்தரோட ஜாதகம் பிரமாதமாக இருக்கணும் என்றால் ஒளி கிரகங்களை மறையக்கூடாது. சூரிய சந்திரன் 2 பேர்லாம் யாரோ ஒருத்தர் வந்து பலமாக இருக்க வேண்டும். சந்திரனை பலமாக இருந்தால் புத்தி பலத்தால் வெற்றி பெறுவான், சூரியன் பலமாக இருந்தால் ஆளுமை மூலமாக வெற்றி பெறுவான். இந்த 2 கிரகங்கள் வந்து
நமக்கு வந்து அப்செட் ஆயிடுச்சுன்னா நிச்சயமாக மிகப்பெரிய குழப்பம் வரும். அதில் அஷ்டமத்தில் மறைகிறாரு. ஸோ அது நம்ம வந்து ஏன்னா அஷ்டமத்தில் மறைஞ்சால் 2ஆம் வீட்டுன்னு பார்க்குறாரு. வாக்கு வந்து கொஞ்சம் தலகனமாக பேசி பிரச்சனைகள் உருவாக்கும். சூரியன் செவ்வாய் எப்போ 2ஆம் வீட்டுன்னு பார்க்குதோ கொஞ்சம், ஏன்னா ஃபைரி பிளானட்ஸ் இல்லையா, அதனால தான் கொஞ்சம் வேகமாக பேசி ஒரு சூடான வார்த்தைகளை பேசி மற்றவர்களை காயப்படுத்துவார்கள் அப்படின்றது. பாக்கியத்தில் குரு வராருங்க, 3ஆம் வீட்டுன்னு பார்க்குறாரு. இனிமேல் தொட்டது பூரா துளங்குவாங்க. நீங்கள் எது செய்தாலும் வெற்றி தான். இதுக்கு முன்னே எல்லாம் தோல்வி. நம்ம வந்து ஒருத்தர் பணமே தரேன்னு சொல்லி 2 தடவை வீட்டுக்கு வர சொல்லி, அப்புறம் சாரி சார் ஒன்றும் பண்ண முடியல, அப்புறம் தரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க பாரு. அவங்க எல்லாம் மறுபடியும் ஏன் தம்பி அன்றைக்கே பணம் கேட்டீங்க வரவே இல்லை, வந்து வாங்கிட்டு போங்கன்னு வா. இதெல்லாம் நடைமுறையில் நடக்கக்கூடியது. கிரகங்களுடைய நகர்வு என்பது தான் மனிதனுடைய மூமெண்ட். அதுதான் உண்மையான வளர்ச்சி. அவருடைய வளர்ச்சி என்பது கிரகங்களுடைய வளர்ச்சி தான். இப்போ தேய்பிறை வளர்ப்பிறைன்னு நம்ம சொல்கிறோம். வளர்ப்பிறைன்னா வளர்ந்து கொண்டே இருக்கிறது, தேய்பிறைன்னா தேய்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த ரெண்டையும் ஏன் வச்சுருக்கிறாருன்னா, ஒரு வாரம் வருமானம் ஓஹோன்னு வந்துடும், ஒரு வாரம் ஓஹோன்னு டவுன் ஆயிரும். இந்த ஓஹோன்னு வருது, ஆஹோன்னு டவுன் ஆகிறது, இந்த ரெண்டும் வந்து இந்த வளர்ச்சி வளர்ப்பிறை என்றது தேய்பிறை என்றது மாதிரி தான் மனிதனுடைய வாழ்க்கை. அதனால தான் அந்த ஒரு சந்திரனை வந்து அதுக்கு அதிநாதனாக பண்ணி மாதத்தில் 15 நாள் இப்படி 15 நாள் அப்படின்ற கணக்கு பகவான் படைப்பில் கொண்டு வந்திருக்குது. அடுத்து வந்து நமக்கு 1-8 கூடை சுக்கிர பகவான் உச்சமடைகிறார். இது 1-8 கூடையன்னும் போது 8 கூடையவன சுக்கரனை அதை உச்சமடைகிறதுனால நிச்சயமாக இது ஒரு விபரீத ராஜயோகம். விபரீத ராஜயோகம் ஒரு மாதம் செயல்படுமா? சுக்கரன் இருக்கும் வரை செயல்படும் இல்லையா? சுக்கரன் இன்னும் ஒரு 3 மாதம் இருக்கிறாருன்னு வச்சுங்க, அந்த 3 மாதம் அந்த யோகம் செயல்படும். அந்த 3 மாதத்தில் அதை சொன்னேன் நான், விபரீத ராஜயோகம் என்பது ஒரே நாளில் நடக்கக்கூடியது. ஜாதகத்தில் உங்களுக்கு அந்த விபரீத ராஜயோகம் என்ற யோகம் இருக்கணும், அவ்வளோதான். இருந்ததுன்னா திடீர்னு ஒரு சூழ்நிலைக்காக ஒரு சூழலுக்காக அங்கே யாரோ ஒரு அமைச்சர் இல்லாமல் இருப்பார், திடீர்னு அவனை தூக்கி அந்த அமைச்சர் போஸ்ட்டில் போட்டுருவாங்க. அதுதான் விபரீத ராஜயோகம் என்றது. அந்த மாதிரி நிறைய பிரசிடெண்ட் ஆகியிருக்காங்க இந்தியாவில். நீங்கள் பார்க்கும்போது எல்லாத்தையும் விட 2 தடவை பிரைம் மினிஸ்டராக இருந்த மன்மோகன் சிங் அவர்களுடைய ஜாதகத்தில் இந்த விபரீத ராஜயோகம் என்பது தான் செயல்பட்டிருக்கிறது. 6 குடைவன் 8 குடைவன் 12 குடைவன் இந்த விபரீத ராஜயோகம் என்பது அவருக்கு இருந்ததுனால கால சூழலுக்கு ஏற்றபடி அவர்னே வந்து 2 தடவை பிரைம் மினிஸ்டர் ஆக வேண்டிய சூழ்நிலை காங்கிரஸ் டெர்மில் நமக்கு ஏற்பட்டது. காரணம் அவருக்கு விபரீத ராஜயோகமும் அதுக்கு ஒரு காரணமாக அமைந்திருக்குது. அவர் வந்து அரசியல்வாதி கிடையாது. பேசிக்கலி வந்து அவர் வந்து ஒரு வெளிநாட்டு யூனிவர்சிட்டியில் ஒரு எக்கனாமிக்ஸ் படித்தவர். ஆனால் அவர் அரசியல் இருந்தாலும் அவனை கொண்டு வந்து அந்த பதவியில் உட்கார வச்சிருக்குது. நான் சொல்கிறது அந்த பதவிக்கு உண்டாகின விபரீத ராஜயோகம். அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து விபரீத ராஜ்யங்களால் திடீர்னு வந்து இவர் சிஎம் ஆகிட்டார் திடீர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாம் அவங்க ஜாதகத்தில் கண்டிப்பாக விபரீத ராஜயோகம் இருக்கும். பாக்யாதிபதி விரையாதிபதி புதன் அவர் வந்து நீச்சபங்கமாக 6ல் இருக்கிறாரு. அது ஒரு வகையான நன்மை தருவதாக. ஆனால் பாக்யாதிபதி 6ல் மறையக்கூடாது. புதன் மாறிடுவார், பிரச்சனை இல்லை. 15 நாள் நல்ல எதிர்பாராத தனவரவு நல்லா கொடுக்கும். 10 கோடி தொழில் ஸ்தானாதிபதி மாத தொடக்கத்தில் வந்து நமக்கு வந்து பாக்கியத்தில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து 2 நாட்கள் மாறிட்டே இருப்பார். ஸோ தொழில் ஸ்தானாதிபதி உங்களுக்கு நல்ல வலிமையான நிலை இருக்கிற மாதிரி தான். ஸோ நிரந்தரமான நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். 11 கோடி சூரியன் வந்து அதாவது சிம்மராசனங்களுக்கு பாதகாதிபதி. அவர் ஒளி கிரகம் பாதகாதிபதி. பாதகாதிபதி சூரியன்னா தகப்பனார் வகையில் பாதகங்கள் நிறைய இருக்கும் சின்ன வயசுலன்றதுக்காக தான் பாதகாதிபதி சூரியன். ஆனால் அவர் மறையும் போது பாதகத்தன்மை மறைந்து விடும் அப்படின்றது ஒரு கருத்து. ஆக 8ல் மறையிறது என்பது ஒரு வகையான நன்மை தரும், ஒரு மாதத்துக்கு நமக்கு நன்மை தரும். 12 கூட விரையாதிபதி. ஆக இப்போ நம்ம குரு பார்வைகள் எடுத்துக்கொண்டால் அவர் வந்து ராசியை பார்க்கிறார், 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 5ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 5ல் வந்து ராகு கேத்து பயிற்சியில் மே 18ஆம் தேதி 5ஆம் இடத்துக்கு வருகிறார். அந்த ராகு வந்து குரு பார்க்குறாரு. இது சூப்பரான ஒரு அதிருஷ்டமான டைம்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா 5 மூலம் பிள்ளைகள் மூலமாக வெளிநாட்டுக்கு போகிறது, இல்லை போகிற புண்ணியத்தின் வலித்தால் உங்களுக்கு வந்து எதிர்பாராத தனவரவு என்பது, பல நன்மைகள் நடக்கிறதுக்கு எடுக்க முயற்சிகள் வெற்றி என்பது. ஆக துலாம் ராசி நம்மளுக்கு பொறுத்தவரை இந்த காலகட்டம் மே மாதம் வந்து நல்ல சூப்பராக இருக்கும். எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தனாதிபதி வந்து நீச்சமடைகிறார். ஸோ விரை செலவுகளை கொண்டு வந்தாலும் ஜாகிரதையாக இருக்கணும். அப்புறம் வந்து 5 கோடி சனி பகவான் 6ல் இருக்கிறார்.
ஸோ பூர்வ புண்ணியத்தை மறைவதுனால போராடி ஜெயிக்கிற சூழ்நிலை ஏற்படுகிறது. நிச்சயமாக நீண்ட கால வழக்குகளில் வெற்றி என்பது உறுதி. எதிரிகள் வீழ்த்து விடுவார்கள். கடன் அடைக்கிறதுக்கு உண்டாகிற வழி நிச்சயமாக பேங்க்கு மூலமாக நமக்கு ஏற்பட்டு கடன்கள் அடைப்பீர்கள். பாக்யாதிபதி குரு நமக்கு 6ல் சம்மந்தப்படுறாரு, அதுக்கப்புறம் 7க்கு வராரு. நிச்சயமாக பாக்கியங்கள் நீங்கள் பெறக்கூடிய நிலை என்பது மே மாதத்தில் ஏற்படும். தொழில் ஸ்தானாதிபதி வலிமையடைந்தனால் தொடர்ந்து 1 மாதம் தொழில் நல்ல வேகமான ஒரு செயல்பாடாகவே இருக்கும். அது 11 எந்த தொழில் செய்தாலும் நல்ல லாபம் கிடைக்க வேண்டும். அதுக்கு சூரியன் பாதகாதிபதி அறிஞ்சிருக்கு, நிச்சயமான லாபங்களை கிடைக்கும். ஆக மொத்தத்தில் மே மாதத்தில் துலாம் ராசிகளுக்கு நல்ல ஒரு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் என்பது நிச்சயமாக தேடி வரும். சர்வே ஜனா சுகினோ பவந்து.